Hi everyone, welcome to Minida's Kitchen. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கேக்கு, அதாவது ராகி வச்சு பழம் வச்சு எக்கு இல்லாமல் பட்டரு மைதா ஒன்றும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான கேக்கு எப்படி செய்கிறது பார்க்கலாம். இது சின்னவங்களுக்கும் சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கும் சாப்பிட்லாம். நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒன்று நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். இந்த மாதிரி நல்ல ஹெல்த்தியான வீடியோஸும் உங்களுக்கும் பார்க்கலாம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 பழம், எந்த பழமானாலும் சின்ன பழமானால் 3 பழம் ஆட் பண்ணிக்கோங்க. இது பெரிய பழம்னாலும் நான் 2 தான் ஆட் பண்ணுறேன். அது ஃபோர்க்கு வச்சோ ஸ்பூன் வச்சோ நல்லா இந்த மாதிரி மசிச்சுக்குங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இந்த அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணால் போதும். நல்லா கொலக்கொலாண்டு ஆகிற மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு பால், அதாவது 240 ml ஒரு கப்பு. இது அது நீங்கள் அதுக்கு பச்சை பானாலும் பரவாயில்ல, காய்ச்சின பானாலும் சரி பரவாயில்ல, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பழத்தோட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட 1/2 கப்பு, அதாவது 120 ml சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அது கூட சேர்த்திக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் 3 டேபிள் ஸ்பூன், இப்போ 1 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 3/4 கப்பு அது ஸ்பூனு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரே ரொட்டேஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் இந்த பழம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ராகி பவுடர் 1 கப்பு, அதாவது 240 கிராம்ஸ் ராகி பவுடர் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 240 கிராம் அதே கப்பில் ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் பத்தாட்டி இனி 1 கப்பு சுகர் இது ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு போதுமானது, அதே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ ட்ரை நட்ஸு, ஏதாவது வால்நட்டோ இல்லாட்டி கேஷ்யூஸோ பாதாமோ அதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி அதை கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சமமாக இருக்கிறதுக்கு வேண்டி ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வர்றதுக்கு வேண்டி ஒரு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரே நல்லா டேப் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 35 to 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக வெந்து கிடைக்கும். அது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டி பிடிக்காமல் வரும். அப்போ அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ 35 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. அதை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், அது சூப்பராக வெந்திருக்குது. நல்ல சைடில் விட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வேறு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.